அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மறுபடியுமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கர்த்தர் அதாவது நீங்கள் பேசணும். கர்த்தர் இப்படி ஒரு பிறந்த பிள்ளை பேசுகிறது. பேசாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பேசணும். அவன் பேசும்போது இப்படி ஒரு பிள்ளை பேசும்போது பெற்றோர் கேட்டு அது சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் பேசும்போது அவர் என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். இதெல்லாம் அனுபவிக்கணும். இப்படி அது எவ்வளவு திறமை பிள்ளையாக இருந்தாலும் பேசாமல் இருந்தால் எனக்கு பேசணும். பேசும்போது அந்த சத்தத்தை அந்த பெற்றோர் என்ன செய்யணும்? கேட்கணும். அது மிக அதேமாதிரி நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும்? அவரிடத்தில் பேசணும், அவரை துதிக்கணும், இவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத சொல்லணும். அதை கேட்கும்போது அவர் சந்தோஷப்படுவார். உங்கள் வாழ்க்கையில் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். அதாவது இதுக்கு மேலேயும் சொல்லலாம், இங்கேருந்தும் சொல்லலாம், இது இங்கேயும் சொல்லலாம், இங்கே இருந்தும் சொல்லலாம். இப்போ இங்கேருந்து சொல்லணும், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லணும். பாருங்க, அப்படி சொல்லும்போது உடைய அவருக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதம். யாருக்கு? நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதை புரிஞ்சுக்கணும். என்னமோ கர்த்தர் நல்லவர், நீ கெட்டவனுக்கு நம்மள அவருக்கு தான் ஆக போகிறதா? ஒன்றும் ஆக போகிறாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணுங்க. உலகத்தில் டேஸ்ட் பண்ண முடியாத ஒன்றே ஒன்றுன்னா அதுதான். ருசி பார்க்கக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது எல்லாரும் ருசி பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை எல்லாரும் என்ன செய்ய முடியும்? ருசி பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இவங்கெல்லாம் ருசி பார்க்கணும். எவ்வளவு மோசமானவனும் அவர் நல்லவர் என்பதை என்ன செய்ய முடியும்? ருசி பார்க்க முடியும். எப்படிப்பட்ட பாவியும் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவன் அதிகமாய் ருசிக்க முடியும். என்றால் பாவம் பெருகின இடத்துல தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கல. நல்லவன்னா வா, கெட்டவன்லாம் போம்மா. இதே மனுஷங்க நல்லவன் மட்டும் வா, கெட்டவன்லாம் போ. ஆண்டவர் சொல்வாரு, நான் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன். ஆண்டவர் எப்படி எங்கேயா கேட்கல? எப்படி கெட்டு போனையா வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறையா வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ ஆண்டவரே என்னால் முடியலையே, அப்பா என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, வா விரும்பு, நான் உனக்கு எல்லாம் செய்வேன் அப்படின்றார். எனவே இப்படிப்பட்ட பிதா நமக்கு இருக்கிறார், தகப்பன் நமக்கு இருக்கிறார். இவர் வேண்டாம்னா, இவரை நீங்க தேடலை, இவரை நீங்க அனுபவிக்கலை அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சாலும் அதெல்லாம் ஒரு நாள் எப்படி தெரியுமா? இதெல்லாம் போய் இதை போய் தேடி இருக்கமே, இதை போய் நாம விரும்பி இருக்கமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? வெட்கப்பட்டு தலைகுனிம்படியான நிலை இருக்கும். அது இருக்கக்கூடாது. எனவே அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க, அவரை சேவிக்க, அவரை மகிமைப்படுத்த, சாஷ்டாங்கமாய் அவரை பணிந்து கொள்ள நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை என்ன செய்யணும்? இந்த மூன்றையும் ஒப்பு கொடுக்கணும். இந்த மூன்றையும் ஒப்பு கொடுக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றையும் அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அந்த மகிழ்ச்சியையும் அந்த சமாதானத்தையும் நாம் முழுமையாய் அனுபவிக்க முடியும். சரியா? முழுமையாய் நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய சமூகத்தில் நாம் இதை அனுபவிக்க முடியும். 99% அல்ல, 100% நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு மனைவி தன் கணவனுக்கு அல்லது ஒரு கணவன் தன் மனைவிக்கு எப்படி 100% ஒப்பு கொடுப்பாங்களோ, அதே மாதிரி தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு நாம் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கறதுன்னா அப்போ உலகத்தில் நம்ம சந்தோஷமா அனுபவிக்க முடியாதுன்னா அதை விட மேலான சந்தோஷத்தை அவர் தருவார். அதான் அங்கே சீக்கிரட்டே இருக்கு. இதெல்லாம் உலகத்தில் அநித்தியமான பாவ சந்தோஷம். அவர் தருகிறது நித்திய பேரின்பம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நித்திய பேரின்பம். அதான் பேரின்ப கடலிலே அப்படி பாடினார். ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழனும், தூயோனாய் மாறன். அப்படியானால்
அந்த இன்பத்திற்கு ஈடாய் எந்த இன்பத்தையுமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நீ அவர்கிட்ட போ அப்படிங்கிறதான் காரியம். நீ நல்லவனா மாறி வானவர் சொல்லவே இல்லை. நீ நல்லவனா மாறு, அதுக்கப்புறம் உன்னைய பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளாம் என்ன செய்வோம், பார்ப்போம் நீ நல்லவனை மாறிட்டியா, நீ வா. ஒரு நண்பனை தேர்ந்தெடுத்தாலும் அப்படித்தான் பார்ப்போம். அவர் இவங்க எல்லாரும் சகை வீட்டுக்கு போகும்போது என்ன சகை வீட்டுக்கு போனார் அப்படின்னு பண்ண, இவர் போன உடனே அவன் என்ன செஞ்சான், மாறிட்டான். அவன் மாறிட்டான் இல்லையா. இயேசு வந்த உடனே இவன்ட்டெல்லாம் அநியாயமாக வாங்கினோ அவன்கிட்டலாம் என்ன செஞ்சேன், திரும்ப கொடுத்து 4 தனியாக திரும்ப கொடுத்தேன். ஆண்டவரே பாருங்க, அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சு. அப்போ நீங்க மாறின பிறகு அவர் போட்டு வேண்டாம், அவர்கிட்ட போனீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வார், மாற்றி விடுவார். இப்படிப்பட்ட வல்லமையும் அதிகாரமும் அன்பும் உடையவர் தான் நம்முடைய தேவன். அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம், அவரைத்தான் நாம் என்ன செய்கிறோம், சேவிக்கிறோம். அவருடைய அடிச்சுவட்டில் தான் நாம் என்ன செய்கிறோம், நடக்கிறோம். நல்லா புரிந்துக்கிறோம். இந்த பாக்கியமெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கிடையாது. எப்படி பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கல. இது கத்து நமக்கு கிஃப்டா ஈவா லாட்ரி மாதிரி கொடுத்துருக்காரு தெரியுமா. லாட்ரி அடிக்க மாதிரி கத்து நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை, நீ வா ஏன்ட்ட வா, நான் என்ன செய்வேன், எப்படிப்பட்ட மோசமான மனுஷனா இருந்தாலும் நான் உன்னை நேசித்து மாற்றுவேன். அதுதான் காரியம். எப்படி மாற்றுவாரு, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களை நேசித்து மாற்ற மாட்டாரு, உங்கள்கிட்ட இருக்க பணத்தை பார்ப்பாரு. பணத்தை பார்த்து தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பாரு. பணம் இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். நீங்கள் வேறு ஆஸ்பத்திரி தர்மாஸ்பத்திரிக்கு போங்கன்றாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும்னா எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அப்படி தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லை, ஒன்றுமே வேண்டாம், நான் உன்னை நேசிக்கிறேன் வான்றாரு. ஒன்றுமே வேண்டாம், நான் உன்னை நேசிக்கிறேன். எல்லாரும் கைவிட்டாங்களா, நான் உன்னை நேசிக்கிறேன். எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்களா, நான் உன்னை நேசிக்கிறேன். எல்லாரும் வெறுத்துட்டாங்களா, நான் உன்னை நேசிக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட நேசத்தை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இப்படிப்பட்டவர் தான் ஆண்டவர், இப்படிப்பட்டவர் தான் கர்த்தர், இப்படிப்பட்டவர் தான் உங்கள் பிதா. இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க அவர்கிட்ட எப்படி போகலாம், தைரியமாய் போகலாம். தைரியமாய் எப்படி எனக்கு நம்பிக்கையோட ஒரே உயர்ந்த ட்ரீட்மெண்ட்டு, ஒன்றுமே இல்லாட்டிலும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக இல்லை, உன்னை நேசித்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றார். எப்படி சொல்றாரு, உன்னை நேசித்து உனக்கான ட்ரீட்மெண்ட் என்கிட்ட இருக்குங்கிறது இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஆளுங்கிறதுக்காக இல்லை, நான் உன்னை நேசிக்கிறபடினால். வெளிப்படுத்தல் 1:6 படிங்க. வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, இதனால அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. பாருங்க நம்முடைய நிலம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கிட்ட போனீங்கன்னா, மோசையிட்ட போனீங்கன்னா, நீ பாவி 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 பாவி, நீ மோசமானவன் மோசமானவன் மோசமானவன், இதுதான் அங்கிருந்து வந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க கிறிஸ்துவனிடத்துல போனீங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்க்கும்படி உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுமானால், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவினார். நம்ம யாராவது எப்படி நம்ம வீட்டில் யாராவது வெளியில் நின்று உங்கள் வீட்டில் ஒரு என் காலில் தூசி பட்டுருச்சு அல்லது அழுக்கு பட்டுருச்சு இல்லாட்ட மை பட்டுருச்சு அப்படின்னா, நம்ம ஒரு சுத்தமான துணியை கொடுப்போமா? எதை கொடுப்போம்? இருக்கிறதுலே மோசமான துணியை கொடுப்போம். என்ன இருக்கிறதுலே ஆகாத துணியை கொடுப்போம், அப்படித்தானே? ஆனால் நம்முடைய பாவத்தை கழுவுவதற்கு அவர் இரத்தத்தை கொடுத்தாராம். எப்படி? நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு அவருடைய இரத்தத்தையே கொடுத்தாராம். அப்போ நம்ம எல்லாம் பாவத்தை பார்ப்போம், அவர் நம்மை பார்த்தார், நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்மாவை பார்த்தார். அப்போ அதை கழுவுவதற்கு தம்முடைய இரத்தத்தையே கொடுத்தார். அப்போ எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை குறித்த
புரிதல் நமக்கு இருக்கா? எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார் அப்படிங்கிறத புரிதல் இருக்கா? அதாவது நல்லவனா வாழ்ந்தா பெற்றோர் ஏற்றுக்கிடுவாங்க, கெட்டவனா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இதுதான் மனுஷனுடைய அன்பு. கீழ்ப்படிஞ்சா பிள்ளைகளை பெற்றோர் என்ன செய்வாங்க? கீழ்ப்படியலைன்னா இல்லை நீ வீட்டை விட்டு போ, நீ நமக்கு ரொம்ப ஒரியா இருக்க, ரொம்ப பிரச்சனையா இருக்க அப்படிமா. ஆனா அவர் அப்படி இல்லை. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை நீ வா, நான் என்னுடைய அன்பை காண்பிக்கிறேன். என்கிட்ட என்ன இருக்கு? அன்பு தான் இருக்கு. அந்த அன்பை நீங்கள் பார்க்க வேண்டும். நீ அந்த அன்பை பார்க்காத பட்சத்துல தான் நிறைய சந்தேகம் வருது, நிறைய பயம் வருது, நிறைய கேள்விகள் வருது. கரெக்டா? நிறைய கேள்விகள் ஏன் வருது? அப்படி அன்பை நாம் என்ன செய்யல, பார்க்கல, அல்லது அதை அறியல, அதை உணரல. எனவே இந்த காலத்துல நாம் அதிகமாய் விளங்கி கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அவர் என் மீது வைத்த அன்பை, அவர் என் மீது வைத்த அன்பை நாம் அறிய வேண்டும். நம்ம பாவத்தை நிறைய அறிஞ்சிருக்கோம். நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு இருக்கேன், இப்படிலாம் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நாம பெருசா நம்முடைய மனதில் சிந்திச்சிட்டோம். ஆனா அவருடைய அன்பை குறித்து நம்ம பெருசா என்ன செய்யல, யோசிச்சு பார்க்கல, தியானிக்கல. அவருடைய அன்பை குறித்து நாம் விளங்கி கொள்ளவே இல்லை. வசனம் அப்படித்தான் சொல்லுது. அவருடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது, எபேசியர்ல. சரியா? ஆனா நம்ம இதை விட்டுட்டோம். ஜீவ விருட்சம் இது. அது அவருடைய அன்பு என்பது ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதபடிக்கு நன்மை தீமை என்கிற விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு மனுஷன் போயிட்டான்னு தவிர தேவன் எவ்வளவு அன்பாயிருக்கிறார் என்று குறித்த அறிவே அவனுக்கு என்ன இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். அப்பா கலாத்தியர் 2:20 படிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எப்படி? என்னில் பவுல் இதை வழங்கிட்டார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த பிழைத்திருக்கிறார். இப்போ அவர் எதை புரிந்து கொண்டார்? தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டார். என்னைக்காவது நம்ம தேவனுடைய அன்பை இப்படி புரிந்து கொண்டிருக்குமா? நம்ம மனுஷனையே புரிந்து கொள்ள ட்ரை பண்றோம். என்ன, என்னுடைய அக்கா என்னை புரிந்து கொள்ளலை, என்னுடைய அண்ணன் என்னை புரிந்து கொள்ளலை, என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ளலை, இப்படி மற்றவங்க எல்லாருமே என்னை புரிந்து கொள்ளலை அப்படின்னு நம்ம நினச்சி வேதனைப்படுறோம், அழுதோம், கண்ணீர் விடுறோம். ஆனால் என்னை புரிந்து கொண்டவர், என்னை அன்பு கூறுகிறவர் ஒருவர் இருக்கிறாரே என்பதை புரிந்து கொண்டிருக்குமா? என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறாரே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய பாவங்களை என்னை கழுவினர் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் ஒருவர் தான் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எழுதியிருக்கிறது. என்ன இருக்கு? வேதத்தில் எழுதியிருக்கு. சீனி அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லது ரேஷன் கடையில் உங்கள் கார்டுக்கு சீனி தரப்படும் 2 கிலோ அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க, கார்டில் இருக்குது. நம்ம கார்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு சீனி என்ன செய்யாது, வராது. பையை தூக்கிட்டு போகணும், கடைக்கு போகணும். அங்கே கார்டில் ரேகையை வைக்கணும், அங்கே நிறுத்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து அதே மாதிரி தான் நாம் தேவ சமூகத்துக்கு போனோம். தேவ சமூகத்துக்கு போகணும், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், அவருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும், அதை தியானிக்கணும்.
அதை ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி இருக்கிறதா அப்படிங்கிறதை குறித்து நீங்க சோதித்து பார்க்கணும். அப்போ அது வெளிப்படும். அப்போ அது நமக்கு எதுக்கெல்லாமோ நேரம் இருக்கு, ஆனா இதுக்கு மட்டும் என்ன இல்லை, நேரம் இல்லை. ஒரு நாள் தெரியும், சே எவ்வளவு நேரத்தை எதுக்கெல்லாமோ வேஸ்ட் பண்ணிட்டுமே, எதுக்கெல்லாமோ நம்முடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டுமே, இது அறியாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம் இல்லையா? அப்போ ஒன்றும் ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. எனவே நாம் நம்முடைய நேரத்தை எதுக்கு செலவிடுறோம்? நம்முடைய நேரத்தை எதற்காக செலவிடுகிறோம் இல்லையா? நமக்கு இருதயத்துக்கு மகிழ்ச்சியை தராத, நம்முடைய ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியை தராத எத்தனையோ காரியங்களுக்காக நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் செலவு பண்ணுறோம். ஆனால் செலவு பண்ண வேண்டியதுக்கு என்ன செய்யலை, செலவு பண்ணலை. நல்லா புரிந்துக்கோங்க. இன்றைக்கி விழித்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், செலவிடுங்கள். அழியாத அந்த சொத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஏசா பின்பு கண்ணீர் விட்டு கவலையோடைய தேடியும் அதை அடையலை. எனவே நாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே அனுக்கிற காலம், இன்றைக்கே இரட்சணிய நாள். அதனால நீங்க தேவனுடைய அன்பை பாருங்கள். எதை பாருங்கள்? தேவனுடைய உங்கள் மீது வைத்த அன்பை பாருங்கள். நீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையையும் உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தையும் எதிர்காலத்தில் என்னெல்லாம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, இதை பார்க்காதுங்க. தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை எண்ணி பாருங்கள். நினைச்சு மனுஷனுக்கு கற்பனை சக்தி என்பது கோமாவுக்கு ஸ்டேஜுக்கு போனா தான் தெரியும். கோமா ஸ்டேஜுக்கு போனவனுக்கு என்ன தெரியாது, கற்பனை சக்தி கிடையாது. ஆனால் உயிரோட என்ன செய்வான், இருப்பான். கரெக்டா? அதே மாதிரி தான் நிறைய பேர் கோமாவில் இருக்காங்களே தவிர கற்பனை சக்தி என்ன செய்யல, பயன்படுத்தலை. தேவனுடைய அன்பை அவங்க தியானிக்கிறதே இல்லை. தேவனுடைய அன்பை அவங்க தியானிக்காம இவங்க ஏதாவது ஒன்று தியானிச்சுட்டே இருக்காங்க. பிரியமானவர்களே, அதற்காய் நாம் சிருஷ்டிக்கப்படவில்லை, அதற்காய் நாம் உருவாக்கப்படவில்லை, அதற்காய் நாம் இந்த பூமியில் இல்லை. நாமெல்லாம் யாருடைய சாயலில் படைக்கப்பட்டோம்? தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டோம். தேவனுடைய குமாரர்களாய் இருக்கும்படி வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய குமாரர்களாய் இருக்கிற நாம் நம்முடைய சிந்தை யாரோட இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். பாருங்க, மினிஸ்டர் மீட்டிங்னா அங்கே யாரெல்லாம் போவா? மினிஸ்டர் தான் போவாங்க. புரியும்படி சொல்கிறேன். டீச்சர்ஸ் மீட்டிங்னா அங்கே யாரெல்லாம் இருப்பா? கலெக்டர் மீட்டிங்லாம். அப்போ தேவனுடைய சபையில் எப்படிப்பட்ட சிந்தையுடையவங்க வருவாங்கப்பா? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த சிந்தையுடையவர்களாய் கூடுவார்கள். அவங்க கூடும்போது யாரை குறித்து பேசுவாங்க தெரியுமா? தேவனை குறித்து பேசுவார்கள். பிரச்சனையை குறித்து பேசுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. சரியா? நாம் தேவனை குறித்து, தேவன் எவ்வளவு நல்லவர், தேவன் எவ்வளவு மகிமையானவர், தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து நாம் பேசும்படி, தியானிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். இதுக்கு நம்முடைய நேரத்தை, அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்ப, மனம் கீழானவைகளையே சிலர் பயிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் குலசேரில் போல் எழுதுவார், பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்போ நீங்கள் பூமியில் இருந்து வந்தவர்கள் என்றபடினால் நீங்கள் பூமிக்குரியவர்களே சிந்திக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுவார். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நம்முடைய ஆத்மா எங்க இருந்து வந்தது? தேவனிருந்து வந்தது. எனவே நாம் தேவனுக்குரியவர்களை நாம் என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும். சிந்தித்தா மட்டும் போதாது, நீங்கள் எதை பேசுவீர்களோ அதை என்ன செய்வீர்கள்? சிந்திப்பீர்கள். எதை சிந்திப்பீர்களோ அதை என்ன செய்வீர்கள்? பேசுவீர்கள். அப்போ அது எங்க ஆரம்பிக்கு? சிந்தையில் ஆரம்பிக்கிறது, அல்லது மனதில் ஆரம்பிக்கிறது. எனவே நாம் எதை சிந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், அதிகமாய் எது அதிகமாக இருக்கு, எது நம்மக்கிட்ட அதிகமாக காணப்படுகிறது? உலகத்துக்குரிய காரியங்களையே நாம் அதிகமாய் ஆட்கொள்ளுமானால்
அது சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் பாதாளத்தை போல நரகத்தை போல இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய இருதயத்தையும் தேவனுடைய அன்பையும் நாம் பேசும்போது நம்முடைய ஸ்டேட்டஸே மாறும். நம்முடைய ஸ்டேட்டஸே மாறும். எனவே பிரியமானவர்களே, வேதம் அதைத்தான் சொல்லுது. உண்மை உள்ள எழுதுகளோ, ஒழுக்கம் உள்ள எழுதோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ நம்ம சிந்தையில என்ன வேணும்? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது ஒரு மாற்றம் வேண்டும். அதுதான் மனம் திரும்புது. ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் நோக்கம். என்ன? நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து இவன் நல்லா இருந்தாங்கன்னா இவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் என்ன செய்யணும்? தெரியும். அதுதான் சாட்சிங்க. ஏசு சொன்னாரு, அப்போஸ்தலரை பார்த்து என்ன சொன்னா, நீங்கள் பூமிக்கு உப்பு, நீங்கள் பூமிக்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம். உப்பும் வெளிச்சமும் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உப்பு இல்லை, வெளிச்சமும் இல்லை, இந்த உலகம் எப்படி இருக்கும்? நீ இருக்கிறதுனால சார் உலகமே நல்லா இருக்கு. நீ ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா அல்லது வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த வீடு கலகலப்பாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா? உப்பில்லா பண்டம் குப்பையிலே. பாருங்க, அது எவ்வளவு பெரிய பண்டமா இருந்தாலும் உப்பு இல்லைன்னா அது என்னது? குப்பைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதனால ஆண்டவரை சொன்னார், நீ தான் உப்பு, நீ இல்லைன்னா அந்த உலகம் எனக்கு எங்கே வேணும்? குப்பைக்கு தான் போகும். நீ எவ்வளவு விளையாடப்பட்டவன் தெரியுதா? அது என்ன காரணம்? நீ அன்புள்ளவன். யாரு? அன்பு நிறைந்தவன். நீ சந்தோஷம் நிறைந்தவன், மகிழ்ச்சி நிறைந்தவன். தேவனுடைய அன்பு, தேவனுடைய சந்தோஷம், இது தேவன் நமக்கு தருகிறார். உலக சந்தோஷம் இல்லை, தேவனுடைய சந்தோஷம். இது இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அள்ள என்ன செய்யும்? குறையாத பெருகும். அள்ள குறையாத பெருகும். அப்படி பார்க்கணும். அப்போ உங்க உள்ளத்திலையும் அந்த அன்பும் சந்தோஷமும் என்ன செய்யணும்? பெருகக்கூடியது தான். அதுதான் நம்முடைய தேவன். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். இப்படி வற்றாத நீரூற்று பெருகிக்கிட்டே இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்வதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு நமக்கு வந்தார். இதை நாம் வாழ்ந்து இதை பிறருக்கும் நாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். உப்பு தண்ணி யாராவது விரும்புவாங்களா? தண்ணி தான், கடல் தண்ணி யாரும் விரும்ப மாட்டாங்க. நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணியாக இருக்கணும். அதே மாதிரி ஏசு சொன்னார், 3 காரியம் ஏசு சொன்னார். நீங்கள் பூமிக்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 படிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பலன். பலன் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி வரும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். என்ன பலன் தெரியுமா? இன்னொருத்தங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா நாம் அவங்களுக்கு மேலே சண்டை போடுவோம். அந்த பலன் தான். அவங்க சண்டைக்கு வந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? அன்பை கொடுப்போம். அதுதான் பலன். சரியா? நம்ம யாராவது சபிச்சாங்கன்னா அவங்கள நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வதிப்போம். அதுதான் நம்முடைய பலன். அவங்க 4 வார்த்தை பேசினா நம்ம 8 வார்த்தை பேசணும். அது பலன் தான். அது பலவீனம். அது என்னது? பலவீனம். பலன் எதுனா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இது நம்முடைய பலன். இது உலகத்துக்கு பார்வைக்கு வைத்தியம். ஆனால் இது தேவனுடைய பார்வைக்கு பலன். அடுத்து ஞானம். வழங்கிச்சா வழங்கலையா? இது எத்தனை பேருக்கு வேணும்? இந்த பாதை தான் ராஜபாதை. இது என்ன பாதை? ராஜபாதை. இது யார் போன பாதைன்னா இயேசு போன பாதை. இயேசுவை தவிர அந்த உலகத்தில் யாருமே இந்த பாதையில் போகல. இந்த பாதையில் தான் என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னார். என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னது இப்படி தான் சொன்னார். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. எடுத்துக்கிட்டானா விட்டுரு, நான் உனக்கு தருவேன். புரியுதா உங்களுக்கு? எடுத்துக்கிட்டானா விட்டுரு, நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான பாதை பாருங்க. போராடாத பாதை, யாரோடுமே போராடாத பாதை, யுத்தமே இல்லாத பாதை. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர், இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு நாம் சாட்சிகள். அப்போஸ்தலர் அப்படித்தான். அவங்களை அடிக்கும்போது, அவங்களை துன்பப்படுத்தும் போது, அவங்க யாரெல்லாம் துன்பப்படுத்தினாங்களோ, உபத்திரவப்படுத்தினாங்களோ, பாடுபடுத்தினாங்களோ, அந்த வேளையில் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தரை தொழுது கொண்டாங்க. இவங்களை ஆசீர்வதிச்சாங்க. யார? துன்பப்படுத்தவங்களை ஆசீர்வதிச்சாங்க, கர்த்தரை தொழுது கொண்டாங்க. இந்த பாதை ராஜபாதை. இந்த பாதை என்ன பாதை? ராஜபாதை. இயேசு எழுந்து நின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 57 படிங்க. 57 எப்படி? உரத்த சத்தமாய் கூப்பிட்டு பாய்ந்து ஸ்தேவான் சர்ச்சுக்கு போய் தொழுதுன்னா இப்படி அவங்க எல்லாரும் இப்படி உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு கல்லறிதாங்க. இவன் நினைச்சுதான் கர்த்தரை தொழுது கொள்கிறான். பாருங்க, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் தொழுகை எப்படி வச்சுருக்காரு? மற்றவங்க நம்ம கல்லெறியும் போது, அல்லது நம்ம பேசும்போது, நம்ம நிந்திக்கும் போது, அவமானப்படுத்தும் போது நாம் என்ன செய்யலாம்? கீபோர்டு போட்டு பாட்டு படித்து இப்படி இல்லை, இப்படி கிறிஸ்துவுக்காக நிற்கும்போது, கிறிஸ்துவ நாமத்திற்காக நிற்கும்போது, மற்றவங்க கல்லறியும் போது, கோவப்படும் போது நாம் கர்த்தரை என்ன செய்யலாம்? இதுதான் தொழுது கொள்ளுதல நேரம். இந்த பாக்கியம் அவனுக்கு தான் கிடைக்கும். அப்போ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதே அப்போஸ்தலர் 7 54 இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். யாரை பார்த்து? ஸ்தேவானை பார்த்து பல்லை கடிக்கிறாங்க என்பது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து. நம்மளாம் யாரும் பல்லை பார்த்து கடிச்சாங்க நம்ம என்ன செய்வோம்? யாரை பார்ப்பான்? என்னையை பார்த்து நீ எப்படி பல்லை பார்த்து கடிக்க? அவன் பல்லத்தானே கடிச்சு போகிறான் அப்படின்னு நம்ம நினைக்குமா? அவன் பல்லு அவன் கடிக்கான், நமக்கு என்ன அதை பற்றி பாதிப்பு? யாருக்கு? அவன். நம்ம என்ன செய்யணும்? வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். பாருங்க, இதுதாங்க ஆராதனை. இது நிறைய பேர் இல்லை, சிங்கிளாக தான் நிற்கிறான், ஆனால் கர்த்தரை என்ன செய்யறான்? ஆராதிக்கிறான். இப்படிப்பட்ட ஆராதனையை ஏறெடுப்பதற்கு தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். அடுத்து பாருங்க, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள்.
அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். சாகல, தூங்கிட்டான். இங்க தூங்கி அங்க முழிச்சிட்டான். இயேசு எழுந்து நின்றார் என்று பார்க்கிறோம். இது ஆராதனை, இதுதான் தொழுகை. புதிய ஏற்பாட்டில் தொழுகை. இது நம்முடைய வாழ்க்கை முறையாய் மாறணும். இது நம்முடைய வாழ்க்கை முறையாய் மாறணும். அதுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இதைத்தான் எதிர்பார்த்தார். இப்படிப்பட்ட சாட்சிகள் அவருக்கு தேவை. அவங்க சபிச்சா நம்மளும் சபிச்சு, அவங்க திட்டினா நம்மளும் திட்டி, அவங்க வெறுத்தா நம்மளும் வெறுத்து, இதுக்கு சாட்சி உலகத்தில் நிறைய இருக்கு பிசாசுக்கு. ஆனால் இயேசுவின் சாட்சிகளாய் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கு சாட்சிகள் தேவை. இதுதான் உப்பு, இதுதான் வெளிச்சம், இதுதான் சாட்சி. இது எத்தனை பேருக்கு வேணும்? கை வைத்து பார்ப்போம். இப்படி நான் வாழ்வேன், இப்படி நான் நம்பி, இதெல்லாம் நம்பி கொடுத்திருக்கிறார், நம்பி நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இவன் இப்படி வாழ்வான், இவன் இப்படிப்பட்டவர்களை எழுப்புவான் அப்படின்னு நம்பி. இதெல்லாம் எது தெரியுமா? லூக்கா 24 லூக்கா 24 45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. இப்போ வேத வாக்கியம், இயேசு வந்து அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், இதெல்லாம் நம்புனாங்க. ஆனால் எதை நம்பலை? அவர் பாடுபடுவார், மரிப்பார், அவமானப்படுவார், 3ஆம் நாள் என்ன செய்வார்? எழுந்திருப்பார். இது யார் விரும்புவா? இது யார்? கிறிஸ்துனா எப்படி இருக்கக்கூடாது? அவர் எப்படி வரணும்? சினிமாவில் வர மாதிரி அப்படி வெற்றி எப்போதுமே. ஆனால் இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்துவார் அப்படிங்கிற வேத வசனத்தை அவங்க பார்த்தபோது அந்த வேத வசனத்தை படித்தாங்க. ஆனால் கூட அதை அறிந்து கொள்ளும்படி அவங்களுடைய மனக்கண் என்ன செய்யப்படலை? திறக்கப்படலை. இன்றைக்கும் நிறைய பேர் கையில் வேதம் இருக்குது, ஆனால் அதை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் என்ன செய்யப்படலை? திறக்கப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய மனக்கண்கள், இப்படி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுமானால் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இயேசுவை சுற்றி 5000 பேர் 3000 பேர் சாப்பிட்டாங்க, அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்டாங்க, வியாதி சுகமாகினாங்க, குஷ்டரோகி சுகமானான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த வேத வாக்கியம் என்ன செய்யலை? திறக்கப்படலை. அவங்களுடைய மனது என்ன செய்யப்படலை? திறக்கப்படலை. எனக்கும் உங்களுக்கும் இந்த வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனதை அவர் என்ன செஞ்சிருக்காரு? திறந்திருக்கிறார். எதை திறந்திருக்கிறார்? மனதை திறந்திருக்கிறார். உலகத்தில் சொல்லுவாங்க, படிக்க தெரியலன்னா இது ரெண்டும் என்னது தெரியுமா? படிக்க தெரியல, வாசிக்க தெரியல அப்படின்னா இது என்னது? என்னன்னு சொல்லுவாங்க? என்னது? புண்ணும்பாங்க. என்னது? கண்ணல்ல, புண்ணு. அதே மாதிரி தான் அந்த வேத வாக்கியம் நமக்கு வழங்க தெரியலன்னு சொன்னால் பிரிமோவே நமக்கு இருதயம் இல்லை, அது வேற ஏதோ ஒன்று. அப்போ அந்த இருதயத்துக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனதை என்ன செய்யணும்? திறக்கப்படணும். ஓ, மனது எவ்வளவு விலையேறப்பட்டது! அது நமக்கு உரிய மனதுக்குரியது என்னதுதான்? வேத வசனம் தான் நம்முடைய மனதுக்குரியது. இந்த வயிற்றுக்கு ஆகாரம், போஜனத்துக்கு வயிறு, வயிறுக்கு போஜனம், ரெண்டும் இருக்கும். ரெண்டும் அழிய பண்ணுவார். வேத வசனம் அழியாது, நம்முடைய ஆத்மாவும் அழியாது. எனவே அந்த அழியாத ஆத்மாவுக்கு அழியாத வேத வசனம் தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை வாஞ்சிக்கிறது யார்? இதை விரும்புகிறது யார்? இதை தேடுகிறது யார்? நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா?
இதை எல்லாருக்கும் செய்யலை இயேசு. பாருங்க, எல்லாரும் 2 பேரும் செஞ்சார். ஒரு சீஷர்களுக்கு மட்டும்தான் அந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர் கண்களை திறந்தார். நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் எல்லாருக்கும் அந்த கண்களை திறக்கல. பாருங்க, இன்னைக்கு நமக்கு வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனதை திறந்து அவரோடு ஐக்கியப்படும்படியான ஒரு சாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பூமியில நாம் எப்படி அவருக்கு சாட்சியாக இருப்பது, வாழ்வது, அவருக்கு மகிமையாக இருப்பது, நல்ல புரியுங்க, அவருக்கு சாட்சியாகவும் அவருக்கு மகிமையாகவும் இருக்கும்படித்தான் நம்மை அழைத்திருக்கிறார். இதெல்லாம் வசனத்தில் இருக்கு. அவருக்கு சாட்சியாகவும் அவருக்கு மகிமையாகவும் இருக்கும்படித்தான் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். பாருங்க, ஆசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். லூக்கா 18 7. லூக்கா 18:7. தம்மால், பாருங்க, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு அர்த்தம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு அநீதி நடக்கலாம், அனுமதிப்பார், அநீதிய அனுமதிப்பார். நாம கர்த்தரை தானே செவிக்கும், ஆண்டவர் தானே நம்புறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அநீதி அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கமா இல்லையா? ஆனா அநீதியை அனுமதிப்பார். அனுமதிச்சாலும் அவர் நீதியை செய்தே தீருவார். ரோமர் யாருக்கு? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. அதான் பார்க்கிறோம். ரோமர் 8:28 முதல் வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். தீர்மானமே யார்தான்? அவர்தான். இந்த இடத்துல கூடி நாம் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொண்டு அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம்னா அவருடைய தீர்மானம் தான் உள்ள வர முடியும். அதோட வாய்ப்பே கிடையாது. சரியா? அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்புகிறோம். அப்படியா இருக்கு? அறிந்திருக்கிறோம். நம்புகிறோம்னா என்ன? அது நம்ம நினைக்கிறது. அறிந்திருக்கிறோம்னா என்ன? அவரு செஞ்சிருக்கிறத. புரியுமானவர்களே? அப்போ என் வாழ்க்கையில் அவரை நேசிக்கிறவனாய் அவரை அன்புகிறவனாய் இருக்கிறேன்னா எனக்கு நடக்கிறதெல்லாம் என்னதான்? நன்மைக்கு தான். அடுத்து ஏன்னா தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? கொஸ்டின் மார்க். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்போ தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமா ஒருத்தரும் இருக்க முடியாது. அப்போ நமக்கு விரோதமாக இருக்கவங்களை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன அருமையான ஒரு காட்ஸ் பிளான் இது! என்ன தெரியுமா? தேவனுடைய பிளான். அந்த பிளான்ல நீங்களும் நானும் இருக்கோம். அவரை ஆராதிக்கலாமா கூடாதா? அவரை மகிமைப்படுத்தலாமா கூடாதா? அவரை தொழுது கொள்ளலாமா கூடாதா? இந்த பிளானை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மிக்க மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அவரை என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம்.
மிக்க மகிழ்ச்சியாய் அவரை ஆராதிக்கலாம், சந்தோஷமாய் ஆராதிக்கலாம். இது மகிழ்ச்சியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அதனால தான் பவுல் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னா. கிறிஸ்து அவனுக்கு அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாய் அவருக்கு காணப்பட்டிருக்கிறார். நமக்கெல்லாம் உலகத்தில் உள்ள பார்த்தா பெரிய விலையேறப்பட்டதா தெரியுது. பவுலுக்கு கிறிஸ்து விலையேறப்பட்டவர், கிறிஸ்து மாத்திரமே. ஏன்னா அவர் தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். மற்ற எல்லாரும் சொல்லிடுவாங்க, அதாவது அரசியலில் சொல்லுவாங்க, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர பகைஞரும் கிடையாது. இது அரசியல். குடும்பங்களுமே அப்படி இருக்கு. நிரந்தரமாக எல்லாரும் அன்பாக இருக்க மாட்டாங்க, நிரந்தரமாக சண்டை போட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? நிரந்தரமாக யாருமே அன்பாக இருக்க மாட்டாங்க. எங்கே இருந்தாலும் சரி நிரந்தரமாக எங்கேயாவது ஒரு சின்ன இது வரத்தான் செய்யும், வராமல் இருக்காது. என்ற மனுஷன் வேதம் சொல்லுது, இடரல் வராமல் போவது கூடாத காரியம், வரத்தான் செய்யும். அது எந்த சூழ்நிலையாலும் வரும். ஆனால் அதில் நாம் எப்படி கடந்து போகிறோம், அதில் நாம் எப்படி கடந்து போகிறோம். கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வராமல் இருக்குமா? கண்டிப்பாக வரும், வரணும். அதை எப்படி கடந்து போகிறோம் அப்படிங்கிறதா காரியம். வண்டி வாங்குகிறோம், பஞ்சர் ஆகுது, பஞ்சர் ஆகணும்னு விட்டு போயிடுதுமா? வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, அதோட ஒதுக்கிடுதுமா? இல்லை. அதை எப்படி நாம் கையாளுகிறோம், அதுதான் ஞானங்க பிரியமானவர்களே. தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். யார் தெரியுமா? இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது, தேவனுடைய குமாரர்களுக்குரியது, தேவனுடைய புத்திரர்களுக்குரியது, அவரை நேசிக்கிறவர்களுக்குரியது. அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தில் ஜெயம் கொண்டவர்களாய் வாழ்வார்கள். சொல்லுங்க, ஜெயம் கொண்டவர்களாய் வாழ்வார்கள், வெற்றியாளர்களாய் வாழ்வார்கள். போலதான் சொன்னாரு, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக பண்ணுகிறவர் அப்படின்னு போல் எழுதினார். எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், நாங்கள் கலங்கி போகிறது இல்லை, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை அப்படின்னார். ஏசு சொன்னார், லூக்கா 18:1 அவசரம் பண்ணி பார்ப்போம். லூக்கா 18:1. இந்த வசனத்தில் நேற்றைய தினம் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தார், ஒரு புதிய காரியத்தை எனக்கு காண்பித்தார். லூக்கா 18:1. எப்படி? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் ஓமையை சொன்னார். அப்போ அவர் எதுக்காக அந்த ஓமையை சொன்னாரு? அப்போ சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? சரி, ஒருவேளை சோர்ந்து போயிருக்கீங்க, என்ன செய்யணும்? அப்போ அப்பவும் ஜெபம். அதுதான் மேட்ரு. நீங்க சோர்ந்து போய் இருந்தாலும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். மூடு நல்லா இருந்தா ஜெபம் பண்ணுவோம் அப்படி இல்லை. மூடு நல்லா இருந்தா நாங்கள் சபைக்கு வருவோம் அப்படி கிடையாது. நாங்கள் மூடு நல்லா இருந்தா தான் சார் சபைக்கு வருவோம், அல்லது எங்களுக்கு சூழ்நிலை சரியாக இருந்தால் தான் சபைக்கு வரும் அப்படி இல்லை. நீ எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல். சோர்வு வருதா ஜெபம் பண்ணு, சூழ்நிலை சரியில்லையா ஜெபம் பண்ணு, வாய்ப்பு இல்லையா ஜெபம் பண்ணு, எப்போதுமே என்ன செய்? ஜெபம் பண்ணு. நீ செவிக்கிறத பார்த்து உன் சோர்வு உன்னை விட்டு என்ன செய்யணும்? ஓடணும். வழங்குதா வழங்கலையா? அப்போ வாய்ப்பு இருந்தால் சர்ச்சுக்கு போவான், இன்னும் அப்படி இல்லை. வாய்ப்பு இருந்தால் முழங்கால் போடுவோம், இல்லை. வாய்ப்பு இருந்தாலும் சரி வாய்ப்பு இல்லாமலே ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு கர்த்தர் ஆராதி, உன் பிரச்சனை காணாமல் போயிடும். இல்லைன்னா உன் பிரச்சனை உனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கும், உன் பிரச்சனையும் போகாது, காலமுறை போகாது, நீ கர்த்தரையும் ஆராதிக்க முடியாது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால ஏன் சொன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண. அப்போ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணா உன் சோர்வு பறந்துடும், உன் பிரச்சனை பறந்துடும். நீ பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உன் பிரச்சனை மலை மாதிரி பெருசு ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ என்னைக்கு ஜெபிக்கிறையோ உன் விசுவாசம் வளரும். உன் விசுவாசம் வளரும் போது கர்த்தர் உன் கூட இருந்து விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படிங்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் நாம் எப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை, நம்மை நேசிக்கிற ஆண்டவரை, நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு இந்த பூமியில் வாழ்கிறோம். எத்தனை பேர் இப்படி வாழ்கிறாங்க? இப்படிப்பட்ட நிச்சயத்தோடு எத்தனை பேர் வாழ்கிறாங்க? அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு நான் வாழ்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
அவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்படிப்பட்டவரை நாம் ஆராதிக்கிறோம். எனவே இந்த சோர்வுக்கே வேலை இல்லை, பயத்துக்கே வேலை இல்லை, கவலைக்கே வேலை இல்லை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, பரலோக வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். யாருக்கு? நமக்கு இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரிய ஆசீர்வாதம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற கிஃப்ட் தெரியுமா? அப்படித்தான் சொன்னார். அநேக நீதிமான்களும் எப்படி ஞானிகளும் அவங்கெல்லாம் தேடினது அவங்களுக்கு கிடைக்கல. கர்த்தர் நமக்கு இதை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. நீங்கள் பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் வாழ்வதற்குரிய வழியை தேவன் மிக எளிதாகி கொடுத்திருக்கிறார். இதில் நாம் பிரவேசிப்போம், அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்மை சந்திக்கிறவர்களையும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மை மாத்திரம் இல்லை, நம்மை சந்திக்கிறவர்களையும் இப்படிப்பட்ட வாழ்க்கைகளை நடத்தும்படிக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார். என்னை அழைத்ததுமா இல்லாமல் உங்களையும் அழைத்தது அதுக்கு தான். ஏதோ நீ பிரசங்கம் பண்ணுவேன் நீங்கள் கேட்டே பண்ணுறது இல்லை. நீங்கள் உங்களை சந்திக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? சவாலாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். சொல்லப்போனால் என்னை விட டபுள் மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய நோக்கம். தேவன் அப்படியே நம்மை நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம், நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே அநேகர் பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் இதற்குள் பிரவேசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.